உடலுக்குள்ள ஒரு மனிதன் உயர்ந்த செயலாக்கத்தை, தியானத்தை உயர்ந்த வடிவத்திலிருந்து சொல்ல தொடங்குறது. ஒரு குரு கிட்ட தியானத்தை, உங்ககிட்ட தியானம் ஒன்று கொடுக்குறோம், 3 வேளை தியானம் கொடுத்துருக்கோம், 3 மந்திரம் கொடுத்துருக்கோம். அது பேர் மந்திரம் கிடையாது, அது பேரே உயிர் தான். ஒரு உயிரை ஈர்க்கக்கூடிய செயல் தான் ஒரு செயல். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணாய், எல்லாமே நம்ம திருவாசகத்தில் எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள், அருணகிரியோட வார்த்தைகள் எல்லாமே உயிர் சக்திகள். ஒரு பொருளை இன்னொரு பொருள் ஈர்க்கக்கூடிய செயல். ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற, எங்கேயோ அண்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு பொருளை அசைச்சு கொண்டாடக்கூடிய பொருள் அவ்வளோ சாமானியமாக அசைச்சு கொண்டாட முடியாது. பல நாள் இறுவி கிடக்கிற ஒரு இறுக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை ஒரு மனிதன் ஈர்த்து கொண்டாடுறதுக்கு, அதை அசைத்து கீழே இறக்கி கொண்டாந்து தனக்குள்ள ஐக்கியமாக்கிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். இதை ஐக்கியமாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பை எப்படி உருவாக்கப்படுகிறதுனா, ஒரு மந்திரம், ஒரு வார்த்தையால் சொல்லும்போது அந்த உயிர் சக்திக்கு இதிலிருந்து அலைவரிசை போகப்படுது. ஒரு அலைவரிசை ஒரு செயல் வடிவத்துக்குள்ள ஒரு டிவி, வெறும் டிவி மட்டும் சரியாக இருக்காது. டிவிக்கு பின்னாடி ஒரு ஒயர் இருக்கும், திருப்பி அது பிளக் பாயிண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும், திருப்பி ரிமோட் இருக்கும். எவ்வளோ செயல் வடிவத்துக்குள்ளே இருந்து அதை நம்ம இயக்கணும். அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள உடல், அடுத்தது கவனம், அதுக்கப்புறம் ஒரு மந்திரம். அந்த மந்திரம் எதுக்குன்னா ஈர்க்கக்கூடிய செயல் வடிவத்தை உருவாக்கும். இப்போ ஒரு டைரக்ஷனில் ஒரு ஆண்டனாவை திருப்புறதோ, ஒரு டைரக்ஷனில் இந்த டவர் இருந்து இந்த அலைவரிசையில் இங்கே நெட்வொர்க் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நெட்வொர்க்கில் நிறைய செயல்களை நீங்கள் இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக நிறைய காத்தாடிகளை வச்சு அந்த காற்றுகள் எல்லாத்தையும் சுற்றுறதை பார்த்துருப்பீங்க. அது ஈரத்தன்மையில் இருக்கிற அந்த காற்றுகளை உறிஞ்சு அது ஒரு மின்சாரத்தன்மை உருவாக்குறதுக்காக வாய்ப்பை உருவாக்குது. அந்த மாதிரி அசையாத ஒரு பொருளை, அசைகிற பொருளை, ரெண்டும் அசையும் அசையாது உயிர் தன்மையில் 2 வடிவத்துக்குள்ளேயும் ஒரு செயல் வடிவமாக இருக்குது. அந்த தன்மையை ஒரு மந்திரத்தை வச்சு, ஒரு தியானத்தை வச்சு, ஒரு கவனத்தை வச்சு ஈர்க்கிறது. அது ஈர்த்து உள்ளே வந்து ஒரு பெரிய வடிவமாக உங்களுக்குள்ள வந்து உயிர் சக்தியாக செயல்பட தொடங்கும் போது ஒரு மனிதன் அதை தான் சொல்ல தொடங்குறான். இந்த வாசி, இந்த கலை அப்படின்னு சொல்ல போகிறதுக்கு மிக மிக முக்கியமான செயல் வடிவம் இதை தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ ஒரு சிவனடியார் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, ஓம் நமச்சிவாயா, மகா சிவா, இல்லை சிவத்தை பற்றி சிவாய நமக சொல்கிறது. இதெல்லாம் தாண்டி அந்த காற்று தான் சிவம். அந்த காற்றுடைய செயல் வடிவம் உள்ள நடக்குது இல்லை, ஒவ்வொரு வினாடியும் அதுதான் நமச்சிவாயா, அதுதான் செயல். ஒரு சிவன் அடியார் அப்படி என்றதுக்கு பொருள் என்னன்னா, ஒருத்தர் சுவாசத்தை தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் எவன் ஒருவன் மேலையும் கீழையும் வாகித்து தினந்தோறும் காற்றாக நடந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பேர் தான் சிவன் அடியார். வெளியில நமச்சிவாயான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேரு ஒரு செயல் வடிவம் இல்லை. நீங்க வெளியில சொல்றதுக்கு பயிற்சியில் இருக்கிறீங்க. பல உயிர்களை ஈர்த்து சிவன் உங்களுக்குள்ளே நடமாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்கிறதுக்கு பொருள் அது. அப்ப இந்த மந்திரங்களையும் தியானத்தையும் தொடர்ந்து ஒருத்தன் செய்யும் போது உள்ள உயிர் துளிகள் வரும்போது அது உள்ள அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா, சில இடங்கள்ல உங்களுக்கு உடலுக்குள்ள அது வாகித்து நிற்கப்படுகிறது. அது அங்கங்க தேக்கி வைக்கப்படுகிறது. ஒரு மேக கூட்டம், அந்த கருமேகம் அடர்த்தியாக ஒரு இடத்துல கூடி இருந்தா மழை பொழிவை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தன் தொடர்ந்து இந்த தியானத்தில் கவனம் வச்சு உயிர் துளிகளை ஈர்த்து உள்ள கொண்டு போய் சில இடங்கள்ல அந்த உயிர் துளிகள், அந்த காற்று மேக அந்த துண்டு மாறி மேக கூட்டங்கள் மாறி அந்த செயல் வடிவமாக ஒரு இடத்துல தேங்கி நிற்கும்போது பல மணி நேரம், பல நாட்கள், பல ஆண்டுகள் நிற்கும்போது எந்த மண்டலத்தில் நிற்குதோ, எந்த வடிவத்தில் நிற்குதோ, அப்போ எப்படி மழைப்பொழிவை கொடுக்குதோ அதே மாதிரி பல செயலுக்குள்ள உடல்ல பல நாள் அந்த கனலை, அந்த செயலை, அந்த வடிவத்தை ஒருத்தன் தேக்கி வைக்கிறான். அப்போ தேக்கி வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற நரம்பு மண்டலங்கள், அந்த இடத்துல இருக்கிற செயல் வடிவம் எல்லாம் மாற தொடங்குது. அப்போ அந்த வாசல் திறக்குது, ஒரு சக்கரம் வெளிப்படையுது. அப்படிங்கிறதுக்கு பொருள் எதுன்னா, இந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய உள்ள போன உயிர் சக்தி, காற்றாக போன உயிர் சக்தி அந்த பகுதியை முழுக்க ஆட்கொண்டு அந்த செயல் வடிவமாக வெப்ப சலனமாக ஒரு
எப்படி ஒரு சில்னஸ், ஒரு நீரும் நெருப்பு தன்மையில, 2 தன்மையில அங்க ஒரு பெரிய வேலை நடக்குது. அந்த வேலையில அந்த இடங்கள் மாற்றப்படுகிறது. இப்ப இந்த காற்று, இந்த நீரை நீராவி தத்துவம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீர்த்தன்மை கொண்ட காற்றும் நெருப்புத்தன்மை கொண்ட ஒரு செயலும் 2 வடிவத்துக்குள்ள உள்ள போய் தான் ஒவ்வொரு இடத்துக்குள்ள அந்த வாகித்து இருந்து உடலுடைய சில நரம்புகளை விழிப்படைய வைக்கிறதுக்கும், அந்த சக்கரங்களை பெரிய ஒரு செயல் வடிவத்தை கூட்டிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பை உருவாக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் முழு நேரமும் ஒரு யோகியாகப்பட்டவன் தியானத்திலே இருந்து பல ஆண்டுகளாகி புதர் முளைச்சி தாடி முளைச்சி தன்னை யாருன்னே தெரியாத ஒரு டயத்தில் ப்ராசஸ் ஆகி விழிச்சு வர்றவன் இருக்கிறான். ஆனால் மனித குலத்தில் இல்லறத்தில் இருக்கிற நிறைய பேர்கள் இந்த வாழ்க்கையில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் தவம் செய்ய முடியும். பாக்கி நேரங்கள் விழித்து இயல்பு வாழ்க்கையில் செய்யப்படணும். அவங்க பல ஆண்டுகள் குருவோடைய அருளோட, இந்த பிரபஞ்ச பேராற்றலோட அருளோட அவங்க சரணாகதி அடைந்து தனக்குள்ள இருக்கிற கனலை வேலை செய்யும் போதும் மற்ற செயல்கள் இருக்கும் போதும் அந்த கவனத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு செயல் வடிவமாக இருந்து எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த செயல் வடிவத்திலேருந்து இதிலேருந்து முன்னேறி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ தொடர்ந்து ஒரு இடத்துல காற்றுகள் குமிக்கப்படுகிறது. காற்று வைக்கப்படும் போது உங்களுக்கு உடல் ரீதியாக எங்கெங்கெல்லாம் சிக்னல் கொடுக்குற இடம்னு உடலில் இருக்கு, அந்த இடங்கள் இல்லைன்னா உங்களுக்கு குறுகுறுப்பு ஏற்படும், மண்டையில் பிடிக்கல் ஏற்படும், பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஏதோ ஒரு செயல் வடிவம் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். உடல் ஒரு மாதிரியான பருவ மாற்றத்துக்கான செயல் வடிவமாக தன்னை மீறி ஒரு பரவசம் இருக்கும், நடக்க முடியாத மாதிரி இருக்கும், கேரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பல்வேறுபட்ட சூழல்கள் உருவாக்கும். வார்த்தையே வராது, யாராவது பேசுவாங்க, அது நமக்கு கண்டா எரிச்சல் ஆகும், எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணும், தனிமைப்படுத்திக்கலாமான்னு தோணும், அந்த பரவசத்துக்குள்ளே அப்படியே ஆழ்ந்து போயிடலாமான்னு தோணும். அதையும் தாண்டி உள் மனம் என்ன சொல்லுன்னா, நீ எழுந்து போ, சாப்பிடு, நட, போ, ரெகுலராக ஆகு அப்படின்னு அதுவும் சொல்லும். இப்போ இதுக்குள்ளே இருந்து ஒரு செயல் வடிவமாக பண்ண முடியாமல் தவிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இப்போ நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சரணாகதியாக மீண்டும் மீண்டும் இந்த வேலையை செஞ்சு ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். அந்த வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறோம்னா, இந்த காலகட்டத்தில் இல்லறத்தில் இருக்கிற கணவன் மனைவியாக நீங்கள் இருந்து கொண்டே இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை அடைய முடியும். இந்த காலம் என்னுடைய அனுபவத்திலிருந்து, எனக்கு அனுபவமாக கிடைக்கப்பட்டதிலிருந்து, ஒரு இல்லறவாசிகளில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி நல்ல ஞானத்தை எட்டக்கூடிய காலம் வந்திருக்கு. இல்லறத்தில் இருந்தபடியே ஒரு கணவன் மனைவியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே தன்னுடைய செயல் வடிவத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே, அப்படி எப்படின்னா ஆணும் பெண்ணுமா அந்த ஒரு சந்நியாச பரம்பரையில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருந்து கொண்டே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் கவனித்து கொண்டு தவ வாழ்க்கையும் கவனித்து கொண்டு ஒரு அனுபவத்தை பெற முடியும். அந்த பெற முடியறதுக்குன்னு ஒரு சில காலம் இருக்கு. அந்த காலம் இப்போ வந்திருக்கு, அந்த செயல் வடிவம் இப்போ வந்திருக்கு. அதனால தான் ஒரு இல்லறவாசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ நிச்சயமாக ஒரு சரணாகதி தத்துவத்துக்குள்ள இந்த தியானத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ரொம்ப அடிப்படையாக நம்ம சொல்கிறோம். அப்போ தொடர்ந்து ஒரு மனிதன் இந்த காற்றோட தன்மை உள்ள கிடைக்க கிடைக்க அவன் அந்த வடிவத்திலேருந்து முன்னேறான், ஒரு நல்ல செயலை பெற்றுக்கிறாங்கிறது தான் நம்ம இது ஒரு செயலாக வடிவமாக சொல்கிறோம். இதுக்கு நிறைய அனுபவங்களும் நிறைய காலங்களும் நிறைய டைமும் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி காற்று உள்ளே போய் சில இடங்களில் சில நரம்புகள் விழிச்சா உங்களை சும்மா இருக்கக்கூடாது. சில சமாதிகளுக்கு உங்களை காட்டி கொடுக்கும், சில கோவிலுக்கு போகணும்னு சொல்லும், சில பேரை போய் பார்க்கணும்னு சொன்னும், சில புத்தகங்களை உங்களை ஆய்வு பண்ண சொன்னும், உங்களையே பேச சொல்லும், நீங்களே குருன்னு சொல்லும், நீங்களே கடவுள்னு சொல்லும், நீங்களே சிவன்னு சொல்லும், நீங்களே பெருமாள்னு சொல்லும், நீங்களே மீண்டும் இயேசுநாதராக பிறந்துட்டீங்கன்னு சொல்லும், யாருக்காவது ஏதாவது விளக்கம் கொடுக்க சொல்லும், ஏதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பு வரும், மண்டையில் சங்குலி சத்தம் கேட்குறோம், இல்லை ஏதாவது ஒரு செயல் வடிவம் இருக்கும், இந்த உலகத்தில் அழிவு நடக்க போகிறதோ இல்லை ஏதாவது மழை பொழிவோ இதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த செயல் எல்லாத்தையும்
ஒருத்தன் கட்டுப்படுத்தி ஒருத்தன் சரணாகதி அடைந்து அந்த மாதிரி நேரத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடாம அந்த மாதிரி நேரத்துக்குள்ள யாரோ ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சங்கம் மடம் ஆரம்பிச்சிடாம தனியாக ஒரு சென்று ஆரம்பிச்சிடாம ஒரு நாள் பௌர்ணமியில் எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு, அமாவாசையில் அனுபவம் வந்துச்சுன்னு போய் நின்று அந்த செயலோட நின்று போயிடாம அந்த தொடர்பை அந்த நேரத்தில் சரணாகதி அடைந்து மீண்டும் அந்த இடத்திலிருந்து கடந்து அடுத்த மேக கூட்டங்கள் அடர்த்தியாக வந்து அந்த வேலை நடக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப அடுத்த செக்ஷன்லையும் அதே மாதிரி உயர்ந்த செயல்கள் நடக்கும். என் வாழ்க்கையில இந்த காற்றை லட்ச முறை இல்லை, கோடி முறை இல்லை, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நமச்சிவாயான்னு நீங்க வெளியில மந்திரம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வினாடியும் இந்த காற்று அசைந்து கொண்டே இருக்கிறது. அந்த அசைவுல தான் இந்த நரம்பு விழிக்குது, நம்ம பேசுறோம், ஒரு வேலை செய்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் சிவத்தால் தான் இந்த வேலை நடக்குது. சிவம் தான் அந்த காற்றை, அந்த உயிர் துளிகளை வணங்கி, அதுதான் மறைக்கப்பட்டிருக்கிற உடல்ல மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு செயல் வடிவத்தை, உடல்ல என்னங்க மறைக்கப்பட்டிருக்கு, என்னங்க செயல் வடிவம் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள ஒரு மனிதன் அடிப்படையாகவே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மனிதனுக்குள்ள இந்த தியானம், நல்ல தியானம் கிடைக்கப்பட்டு சுவாசத்துல மாற்றம் ஏற்பட்டா அவன் மனித தன்மையிலிருந்து மாறப்படுறான். அவன் உடலுக்குள்ளேயே அவன் ஹார்மோன்கள், அவனுடைய ரத்தங்கள், அவனுடைய அணுக்கள், அவனுடைய செல், இதெல்லாம் சொல்றோம்ல, அதிலெல்லாம் மாற்றம் ஏற்படுது. அவனுடைய தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கு. அப்ப அவனுக்குள்ள சில நரம்புகள் எல்லாம் விழிப்பும் போது தூக்கம் வர்றது, சிரிப்பு வர்றது, கண்ணீர் துளி வர்றது எல்லாமே நரம்பு சம்பந்தமான ஒரு செயல் வடிவம் தான். ஒரு மனிதன் தன்னையே மீறி இப்படி சோர்ந்து போய் நிற்கிறது எல்லாமே இந்த நரம்பு மண்டலங்கள்ல இருந்து ஒரு வேலை நடக்கப்படுகிறது. உடலுக்குள்ள பல்வேறுபட்ட செயல் வடிவங்கள் இருக்கு. அப்ப ஒரு மனிதன் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இறை ஆற்றல் தன்மைகள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 7 அடுக்கு மலைகள்ல ஒவ்வொரு அடுக்குலையும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அந்த மாதிரி உடலுக்குள்ள பல்வேறுபட்ட அடுக்குகளாக நீங்க பிரிச்சு வச்சீங்கன்னா, இந்த காற்றோட தன்மையில ஒவ்வொரு அடுக்கையும் ஒருத்தர் சரி செஞ்சு அந்த இடத்துக்குள்ளே இருந்து பணி செய்யாம அடுத்த அடுக்க பார்க்கறதுக்கு, அடுத்த அறையை திறக்கிறதுக்கு கிளம்புறாரு. இப்படி ஒவ்வொரு அறையை, இதுதான் வடலூர்ல இருக்கிற அந்த உயர்ந்த அருள் பெரும் ஜோதி 7 திரையை பற்றி சொன்னதே. இந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அடுக்குகளையும் ஒவ்வொரு அறைகளையும் திறந்து அந்த அறைகளை நீ புழங்கணும். இதுல என்ன செயல்னா, ஒரு திரையையும் விலக்கி அந்த திரைக்குள்ள அந்த இடத்துக்குள்ள இருக்கிற அனுபவத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த செயலை என்னான்னு செயல் செஞ்சுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். இத உயர்ந்த செயல்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பெரிய வேலை செய்ய போறோம், மிகப்பெரிய வேலை செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 7 சக்கரன்னு சொல்றதுல ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் கனெக்ட் பண்ணி ஒரே நேரத்துல 7 சக்கரத்தையும் வேலை செஞ்ச வச்சு அதுல முழு ஆற்றல் தன்மையையும் கீழிருந்து எடுத்துட்டு வந்து 7 சக்கரத்துக்குள்ள 7வது சக்கரத்துக்குள்ள நிறுத்தி அதுல எடுத்து அந்த முழு ஆற்றலையும் ஒரு பக்கம் செலுத்தினா நம்மள மாதிரியே இன்னொரு பெரிய செயல் உருவாயிரும், சக்தி வாய்ந்த ஒரு செயல் உருவாயிரும். இப்ப இந்த சித்தர்களுடைய செயல் வடிவத்துக்குள்ள, சிவனுடைய செயல் வடிவத்துக்குள்ள, எத்தனையோ யோகிகளுடைய செயல் வடிவத்துக்குள்ள ஒரு சராசரி மனிதனை இறை ஆற்றலுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி உள்ள இருக்கின்ற உயிர்த்தன்மை, சக்தி வாய்ந்த உயிர்த்தன்மையை உள்ள அனுப்பி ஒவ்வொரு பகுதியாக வேலை செஞ்சு அவனை ஒவ்வொரு அறைகள்லையும் தேங்க விடாம நிக்க விடாம எடுத்துட்டு போய் அவனை மேல ஒரு வேலை செய்ய வைக்கிறாங்க. சில பேர்களுக்கு, சில யோகிகளுக்கு சில இடங்கள் வரைக்கும் போகலாம், சில இடங்களுக்கு போக முடியலைங்கிறது வருத்தப்பட மாட்டாங்க. 7 அறைகள்ல எத்தனை அறைகள்ல இருந்து வேலை செய்யணுங்கிறத அவங்களுக்கு உணர்த்தப்பட்டுரும். அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க பணி செய்வாங்க. அதனால நம்ம இதுக்குள்ள இருந்து தான் ஒரு வேலை நடக்கப்படணும்னு உங்ககிட்ட சொல்றோம். இந்த வடிவத்தை நான் எத்தனையோ முறைகள் எத்தனையோ வடிவத்துல பிரிச்சு சொல்லிட்டேன். இப்ப சொன்னாலும் இதற்குள்ள இதை கேட்கிறவங்களுக்கு பல்வேறுபட்ட கேள்விகள் எழும், பல்வேறுபட்ட செயல்கள் எழும். ஆனா அந்த கேள்விகள் எல்லாமே உங்களை நோக்கியே இருக்கும், உங்களுடைய செயல் வடிவமாகவே இருக்கும். நீங்க ஒரே ஒரு செயலை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க செய்யறது சரியா தவறாங்கிறதெல்லாம் கடந்துட்டு ஒரு செயல் வடிவம் என்னன்னா, இந்த தியானம்ங்கிறது இயல்பாக இயற்கையாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டுருச்சுன்னா
அந்த மனிதன் உருவாக்கப்படுகிறான் அப்படின்னா அது தானாக நிகழும். அவனுடைய செயல் வடிவத்தில், அவனுடைய வைராக்கியத்தில், அவனுடைய சரணாகதியில் அவன் நல்லபடியாக ஒரு செயலில் நின்னான்னா மீண்டும் மீண்டும் அவன் தானாக வளருவான். இங்கே எத்தனையோ ஒரு மரத்தை வெட்டணும்னு நினச்ச போது நம்மளெல்லாம் எத்தனையோ சூழல்களில் நம்மளை அழிப்பதற்கு, நம்மளை வெட்டுவதற்கு இந்த சூழல்கள், யாரும் தனிப்பட்ட ஒரு மனிதன் நம்மளை இப்படி பண்ணுறது இல்லை. அந்த சூழல்கள் அந்த காலத்தில் நடக்கும்போதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு தான் இந்த இடத்துக்குள்ள ஒரு அனுபவத்தை பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் அனுபவம் அப்படிங்கிறத இந்த வார்த்தையை சொல்கிறது கூட ஒரு அனுபவம் தான். இதை சொல்லிட முடியாது. இங்கே கடவுள் சித்தர்கள்னா மேஜிக் பண்ணணும், பறக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே கிடக்கணும், இதுதான். அப்படி இல்லை. இந்த இறைவன் என்பது ரொம்ப ரியலாக ஒரு 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 செயலை நடத்தப்படணும், ரொம்ப ரியலாக ஒரு மாணவனை உருவாக்கணுங்கிறது தான் சித்தர்களுடைய, குருவுடைய, கடவுளுடைய செயல் வடிவம். பல நாள், அதனால தான் ஒரே நாளில் யாரையும் சித்தராக்கிறதில்ல, 1 மணி நேரத்தில் யாரையும் சித்தராக்கிறதில்ல. பல நாள் போராட்டம் எதற்கு? பல நாள் செயல் வடிவம் எதற்கு? இதெல்லாம் இருக்குது. பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.